இந்த நிகழ்வில் எங்களது கட்சியினுடைய தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்ற இருந்தது. தொகுதி பங்கீடு குறித்து சென்னையிலே அங்கே பணி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லை. எப்படியாவது இந்த நிகழ்வில் நாம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே உங்களோடு நான் இந்த நிகழ்விலே உரையாற்றி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய அன்பு தோழர் SR பாண்டியன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக நீங்கள் சுருக்கி பார்ப்பது அல்லது சுருக்கி பேசுவது என்பது ஒரு வேதனை அளிக்கின்ற ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், அன்பு தோழர் SR பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக போராடுகிற ஒரு தலைவர், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர், விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் போராடுகிற ஒரு தலைவர். காசா போராட்டம் என்றாலும் களத்தில் வந்து போராடுகிற ஒரு தலைவர். இந்த நெல்லை மண்ணிலே சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக, மனித உரிமையை பாதுகாப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் நசுக்கப்படுகிற போதெல்லாம் களத்தில் வந்து போராடுகிற ஒரு போராளியாக தோழர் SR பாண்டியன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய தாத்தா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் கண்ட கனவை, மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுகிற ஒரு பணியை, ஒரு மகத்தான பணியை தோழர் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் கனவு என்பது இந்த சமூகத்தை அரசியல் படுத்த வேண்டும். சுயநலவாதிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அரசியல் படுத்த வேண்டும், அமைப்பாய் திரள வேண்டும். அதற்கான ஒரு பணியை அன்பு தோழர் SR பாண்டியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, ஒரு யதார்த்தமான மனிதர், ஒரு சிறந்த மனிதர், மனித பண்புள்ள ஒரு பண்பாளர், எளிமையாக பழகக்கூடிய ஒரு தோழர். அப்படிப்பட்ட ஒரு தோழர் இன்றைக்கு இந்த சமூகத்தை, இளைஞர்களை அரசியல் படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு தமிழ் புலிகள் கட்சியும் ஜனநாயக சக்திகளும் துணை நிற்போம் என்பதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இந்த மாநாட்டில் ஏராளமான தீர்மானங்களை தோழர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அத்தனை தீர்மானங்களையும் தமிழ் புலிகள் கட்சி வரவேற்கிறோம். குறிப்பாக தோழர் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுடைய அந்த மணிமண்டபத்திற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார், வரவேற்கிறோம். ஆனால் அதே வேளையிலே தமிழ் புலிகள் கட்சி இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நீண்ட நெடுங்காலமாக ஒரு கோரிக்கை அரசுக்கு வைக்கிறோம். தோழர்களே, நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அடுத்த தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தியாக போராட்ட வரலாறை நம்முடைய எதிர்கால தலைமுறையும் படித்தறிய வேண்டும். அந்த வரலாறு என்பது வெறுமனையாக பேசிவிட்டு போகிற வாய்மொழி செய்தியாக மாறிவிடக் கூடாது. பல நூற்றாண்டுகள் அவருடைய வரலாறு என்பது வரலாறாக இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், தியாகி இமானுவேல் சேகரனுடைய வரலாறு என்பது கல்வி பாடத்திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி ஏறத்தாழ இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து போராடி வருகிறோம், பேசி வருகிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய ஐயா தியாகி இமானுவேல் சேகரனுடைய வரலாறு என்பது கல்வி பாடத்திட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு இந்த இடத்துல கோரிக்கை முன்வைக்கிறோம். தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்று ஒரு மாநாட்டை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். போர்க்குணமுள்ள மனிதனும் போர்க்குணமுள்ள ஒரு நாடும் நிச்சயமாக தலை நிமிரும்.
போர்க்குணம் இல்லாத எந்த நாடும், போர்க்குணம் இல்லாத எந்த மனிதனும் ஒருபோதும் தலை நிமிர முடியாது. தமிழ்நாடு என்பது ஒரு போர்க்குணம் நிறைந்த மண் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், அல்லது குலக்கல்வி திட்டம் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், அல்லது இந்த மண்ணில் திணிக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து நடைபெறுகிற போராட்டமாக இருக்கலாம். இப்படி எந்த போராட்டங்களையும் எதிர்த்து அந்த போராட்டங்களை நடத்துகிற ஒரு போர்க்குணம் நிறைந்த மண் தான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட போர்க்குணம் நிறைந்த இந்த தமிழ்நாட்டிலே, போர்க்குணம் நிறைந்த இந்த நெல்லை மண்ணிலே தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்று ஒரு மாநாட்டை தோழர் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், நாம் தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு லட்சிய இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது இந்த நெல்லை மண்ணிலே தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்கிற ஒரு சில வெறியாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. எந்த ஒரு நாடும் மதவெறி பிடித்த நாடாக, சாதி வெறி பிடித்த நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதவெறி ஆட்டங்களும் சாதி வெறி ஆட்டங்களும் அந்த நாட்டை தலைகுனிய செய்துவிடும், அவமானங்களை ஏற்படுத்திவிடும். அப்படித்தான் நெல்லை மாவட்டத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே, தென் மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட சாதி வெறி ஆட்டங்களும் மதவெறி ஆட்டங்களும் நடக்கிறது என்று சொன்னால் இது தமிழ்நாட்டை தலைகுனிக்கிற செய்தி. அதை ஒருபோதும் தமிழ் புலிகள் கட்சியும் தமிழர் ஆட்சி கழகமும் ஒருபோதும் ஏற்காது. அதற்கு எதிராக வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இவர்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய செய்ய துடிக்கிறார்கள், ஏன் இவர்கள் தமிழ்நாட்டை வீழ்த்த துடிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டும்தான் முற்போக்காக சிந்திக்கிறது, தமிழ்நாடு மட்டும்தான் மூர்க்கமாக சிந்தனையோடு போராடுகிறது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு போர்க்குணம் இருக்கிறது. ஆகவே இந்த போர்க்குணத்தை நசுக்க வேண்டும். இவர்கள் முற்போக்காக சிந்திக்கிறார்கள், மாநில உரிமைக்காக போராடுகிறார்கள், சமத்துவத்துக்காக போராடுகிறார்கள், ஜனநாயகத்துக்காக போராடுகிறார்கள், பெண்கள் விடுதலைக்காக போராடுகிறார்கள், பட்டியல் சமூக விடுதலைக்காக போராடுகிறார்கள், சிறுபான்மை மக்களையும் பட்டியல் சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் ஒற்றை புள்ளியிலே நிறுத்துகிற ஒரு தமிழ் சமூகத்தை ஒரு தமிழ் பேரிடமாக மாற்றுகிற ஒரு பணியை செய்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணை வீழ்த்த வேண்டும் என்று சங் பரிவார கும்பல், இங்கே பிஜேபி RSS கும்பல் இந்த மண்ணிலே கால் உண்ட துடிக்கிறார்கள். ஆகவேதான் தோழர் SR பாண்டியன் அவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சனாதன கும்பலை எதிர்த்து போராடுகிற ஒரு நல்ல ஒரு வீரியமிக்க ஒரு பண்பாளராக, ஒரு அரசியல் புரிதலோடு இந்த மண்ணிலே களமாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த போராட்டத்தில், இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய மக்களுக்கும் தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி ஒரே ஒரு செய்திதான் தோழர்களே, நாம் அரசியலாய் திரட்டப்பட வேண்டும், நாம் அமைப்பாய் திரளப்பட வேண்டும். இன்னும் பல ஆண்டுகள் இந்த சமூகம் நாம் இன்றைக்கு அரசியலாக திரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தியாகி இமானுவேல் சேகருடைய கனவு நிறைவேற வேண்டும், அண்ணன் பசுபதியாருடைய கனவு நிறைவேற வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றுகிற தோழர் SR பாண்டியன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.